அப்படியே எந்திரிச்சு நம்ம ஏசப்பாவை ஆராதிக்க போகிறோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன், என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரங்கள் தட்டி பாடிடுவேன். இந்த பாடல் பாடும்போது யாராவது யோசிச்சிருக்கீங்களா? நமக்குலாம் எத்தனை பேர் இருக்கும்? அம்மா அப்பா வச்சது ஒரு பேராக இருக்கும், செல்ல பேராக யாராவது இருக்கும், ஸ்கூலில் கூப்பிட்ற நிக் நேமாக இருக்கும், 3, 2 அப்படி தான் இருக்கும். நான் ஏசப்பாக்கு 1000 நாமங்கள், அவருடைய குணாதிசயங்கள், அவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் வைத்து 1000 நாமங்கள் இருக்கு. நம்ம அதை சொல்லி நினைத்து பாட போகிறோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். எல்ரோஹிக்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா,
தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. நம்மளுக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துல கொடுத்து நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறைந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதை நினைத்து நன்றியோடு பாடலாமா? நம்மை ஆண்டவரை துதிக்க போகிறோம். உங்களுக்கு ஏசப்பா வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவருக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம், ஸ்தோத்திரிக்க போகிறோம். ஸ்தோத்திரிக்க கிருபை பெருகும். ஆமென். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளை ஏசப்பா உயிரோடு படைத்தது அவருடைய நாமத்தை துதிக்கிறதுக்காக தான். அப்படியே ஏசப்பாவோட நாமங்கள் எதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ சத்தம் போட்டு சொல்லலாமா? யெகோவாயிரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை இந்நாள் வரைக்கும் நீங்க ஜீவன் சுகம் பலன் கொடுத்து நீங்க பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ நெருக்கடி வந்த போதும் தேவன் உங்களை பாதுகாத்தாரே, அதை நினைத்து நன்றி சொல்லுங்க. எத்தனையோ சரீரத்துல பலவீனம் சுகவீனம் இருந்தும் ஜீவனோடு பாதுகாத்து வைத்திருக்கிறாரே இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பிரயாணத்துல எங்க பார்த்தாலும் ஆக்சிடென்ட் அது நடக்குது, கொலை நடக்குது. ஆனா உங்களை ஜீவன் சுக பலத்தோடு உயிரோடு பாதுகாத்ததே அவருடைய சுத்த கிருபை. அதை நினைத்து அப்படியே நன்றி சொல்லலாமா? உங்களுடைய வாழ்வில் செய்த நன்மைகள் எல்லாவற்றிற்காக உமக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே, எங்களுக்கு நீங்க செய்த எல்லாவற்றிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ நெருக்கடிகள் வந்த போதும் எங்களை நீங்க சூழ்ந்து அதிலிருந்து வெளியெடுத்து கொண்டு வந்து நிறுத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி நன்றி. நம்மளுடைய வாழ்வில் அவர் அனுமதித்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லுங்க. ஒருவேளை எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, எதுக்கு எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, மத்தவங்கலாம் நல்லா இருக்காங்களே நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனா அவர் அனுமதிக்காம நம்மளுடைய வாழ்வுல ஒண்ணுமே வராது. அவர் அனுமதித்தது எல்லாமே நன்மைக்காக தான், நன்மைக்காக மாத்திரமே. ஏசப்பா நம்மளை அனுமதித்தது எல்லாமே நன்மைக்காகவா? அதனால இப்போ கஷ்டம் இருக்குன்னு சொன்னாலும் அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. நம் தேவன் அதினத்தின் காலத்தில் நேர்த்தியும் செவ்வையுமாக நமக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவா. அப்படியே சொல்லலாமா? பாதைகள் எல்லாமே நன்மைக்காக, அதினத்தின் காலத்தில்
செபிக்கிறோம். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர். நம்மளுடைய வாழ்வில் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைய இருக்கலாம், ஆனா ஒன்று நிறைவேறாம இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? அவர் சகலத்தையும் படைத்த தேவன். உங்களுக்கு என்னென்ன நேரத்தில் எது தேவன் என்று அவருக்கு தெரியும். அவர் அதை செய்து முடிப்பார். நம்மளுடைய வாழ்வில் அவர் தந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அதை நீங்க பாடலாமா? சொல்லலாமா? ஏசப்பா, சகலத்தையும் நீங்க
அர்ப்பணிச்சிட்டீங்களோ ஏசப்பா, இனி நான் அல்ல நீங்களே எல்லாம் பார்த்துக்கொள்வீங்க சொல்றீங்களோ, என் தேவன் இப்போது தம்முடைய மகிமையினால நிரப்ப போகிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளலாமே. இயேசுவே, நாங்க உங்ககிட்ட சரண்டர் ஆயிட்ட தகப்பனே. உங்க கைகள் குறுகலப்பா, உமால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல தகப்பனே. இயேசுவே, எங்கள் வாழ்க்கையை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, நீங்க நடத்துங்க சுவாமி, நீங்க எங்களுக்கு முன்னின்று நடத்துங்க. உம்மால் கூடாதது எதுவும் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாள் தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஏசப்பா, இவ்வளோ நேரம் ஏசப்பா உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உண்மை ஆராதிச்சு உண்மை துதிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, மீதியுள்ள நாட்கள் எல்லாம் நீங்கள் என் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கிருபை மட்டும் எங்களை விட்டு அழகாது மீதியான அனைத்து நேரத்தையும் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.